بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 62. தலாக் குறித்து அல் குர்ஆன் பல இடங்களிலே பேசுகிறது. ஒரு மனிதன் தலாக்கு கொடுத்தால் ஒரு பெண் இத்தா இருப்பது கட்டாய கடமை. இத்தாவுக்கு பிறகுதான் அடுத்த துணையை அவள் தேடிக்கொள்ள வேண்டும். தலாக்கை கொடுக்கவில்லை, கணவன் இறந்து விட்டார், இப்ப என்ன செய்யறது? இத்தா இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு பெண் எப்பொழுதெல்லாம் கணவனை விட்டு பிரிகிறாளோ அப்பொழுதெல்லாம் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் இந்த இடத்துல இத்தா இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது. கணவனை விட்டு ஒரு பெண் பிரிகிறாள், இப்போ இவ இத்தா இருக்க வேண்டியதில்லை. அப்படி யார்? அவர்களுக்கான சட்டம் என்ன? யாரை குறித்து அல் குர்ஆன் அப்படி சொல்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 49வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நகஹ்துமுல் முஃமினாத்தி, முஃமினான பெண்களை நீங்கள் நிக்காஹ் செய்தால், சும்ம பிறகு நிக்காஹ் செய்திட்டீங்க, பிறகு தொல்லக்துமுஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன, மின் கபிலி அந்த மஸ்ஸூஹுன்ன, அவர்களை தொடுவதற்கு முன்னாலேயே நீங்கள் தலாக் விட்டு விட்டீர்கள். கணவனும் மனைவியும் சேர்வதற்கு முன்னாலேயே தலாக் என்பது ஏற்பட்டு விட்டது. திருமணத்தன்று இரவு அல்லது திருமணத்திற்கு பிறகு தனிமைக்கு போகக்கூடிய அந்த சூழல்லையே ரெண்டு பேரும் தலாக் என்று சொல்லி பிரிந்து விட்டார்கள். ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅதூனஹா, அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் மீது உங்களுக்காக வேண்டி இத்தா இருக்க வேண்டிய எந்த ஒரு கணக்கீடும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமத்திஊஹுன்ன வஸர்ரிஹூஹுன்ன ஸராஹன் ஜமீலா, எனவே அவர்களுக்கு நீங்கள் உதவி பொருட்களை வழங்கி அவர்களை அழகிய முறையிலே விடுவித்து விடுங்கள். இதுதான் இவர்கள் யார் என்றால், திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆனவுடன் அவர்கள் திருமணத்திற்கு பிறகுண்டான குடும்ப வாழ்க்கையில் சேருவதற்கு முன்னால் தலாக்கை அறிவித்தார்கள் என்றால், பெண் கணவனை தொடவில்லை, கணவன் ஒரு பெண்ணை தொடவில்லை, ஒரு ஆண் பெண்ணை தொடவில்லை, பெண் ஆணை தொடவில்லை, திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்குண்டான அந்த தொடுதல் என்கின்ற அந்த துவக்கத்தை அவர்கள் ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இத்தா கிடையாது. அடுத்து ஒரு ஆணோடு அவள் திருமணம் செய்து அவர்கள் உடனே என்ன செய்யலாம்? குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாம், அவனோடு வாழ ஆரம்பிக்கலாம். இத்தா கிடையாது என்கின்ற அந்த செய்தியை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அல் குர்ஆன் இந்த செய்தியை நமக்கு சொல்லி தருது. ஃபமத்திஊஹுன்ன வஸர்ரிஹூஹுன்ன ஸராஹன் ஜமீலா அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அவர்களுக்குண்டான உதவியை கொடுங்கன்னா அவங்க மகரை திரும்ப கொடுத்துருங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சில பேர் சொல்றாங்க, பாதி மகரையாவது நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுதான் அந்த இத்தா இல்லை அப்படிங்கிற அந்த நபர்களுக்கான சட்டம். இத்தா இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். எல்லாருக்கும் இத்தா இல்லைன்னு கிடையாது, எல்லாருக்கும் இத்தா உண்டு. இவர்களை தவிர அத்துணை பேரும் இத்தா இருக்க வேண்டும். கணவனை இழந்தால் இத்தாவிற்குள் சென்றுதான் வெளியே வர வேண்டும் என்பது குர்ஆன் கூறக்கூடிய அற்புதமான சட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.